மதுரையில் மீனாட்சி, காசி விசாலாட்சி, கோமாரி, புத்தவாரி, நட்டுமாரி என்று இந்த காசி நகரிலே மலையாள பகவதி தாயே ஐயனானவன் என்ன பிரச்சனை தெரியுமா? சக்தியானவன் என்னை விட்டு பிரிந்திருக்கின்றார். ஆகையால் நேர்மையால் சக்தி வருகிறார். நிச்சயம் ஆகையால் மனம் பெற வேண்டும் என்ற நட்பாற்றில் ஓடியிருக்கின்றோம். இந்த உலகத்தில் சாகா வரம் சாகா உடல் இப்பேற்பட்ட வரங்களை பற்றிய தாயாதிகள் வைத்து வரத்தை வைத்து வாரத்தையாமல் மாற்றப்பட்டு போனார்கள். அதுபோன்று நான் மாறக்கூடாது. ஆகையால் இந்த பூமலையில் இந்த உலகத்தில் ஜனமென்று சொல்லப்பட்ட உலகத்தில் விட்டு மூடுவார்கள். ஓடி வைப்பது, ஓடி எடுப்பது, வெள்ளை, சூன்யம், ஏவல், மாயம், மந்திரம் இவை அனைத்தும் என்னுடன் பெண்களை தவிர்த்து என்னவோ மரணம் என்பதே இருக்கக்கூடாது தாயே. பெண்கள் என்று உட்கார்ந்தால் உணர்களை பற்றி எழுதக்கூடிய பெண்கள் அவர்களை பற்றி எனக்கு கேவலம். அந்த பெண்களை என்னால் என்ன சொல்ல முடியும்? அதனால் அவர்களை பற்றி கவலைப்பதே கிடையாது. எந்த ஒரு ஆண் வர்க்கத்தினாலும் மரணமில்லா பெருவாழ்வு தர வேண்டும். கேட்டவருக்கு கேட்டவர் மாறி வருகிறது. ஆமா அப்படியே மனவர்த்த தேவை கிடையாது. ஏன் தெரியுமா? ஒரு முறை காண்பதற்கு பல ஆண்டுகால் தவத்திலிருந்தேன். எனக்கு காட்சி கொடுத்து நீங்கள் வந்தீர்கள். அப்படி உங்களை காண்பதற்கு மீண்டும் உங்களை எப்போது பார்க்கிறோ உங்களை அழைத்தால் வருகிறோம் பெரிய சந்தேகத்தில் தான் உங்களை அழைத்து பார்த்தேன் தாயே. அனைத்து வருடம் ஓடி வந்து அழைப்பிற்கு வராமல் என்ன செய்ய போகிறேன்? அப்படி என்றால் சென்று வாருங்கள் தாயே. அப்படியா மீண்டும் மீண்டும் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீங்கள் கொடுத்த வரம் நிச்சயமாக. அப்படி ஏனென்றால் வரத்தை கொடுத்து விட்டு நீங்கள் பாடு சென்று விடுவீர்கள். அது பலித்ததா பலிக்கவில்லை என்று என் மனதில் சந்தேகம் இருக்கக்கூடாது. பாரு, சந்தேகம் என்பது தொற்று நோய். அது ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவன் வாழ்க்கையே சுத்தமாகிடும். ஆகையால் தான் சொல்றேன், அந்த சந்தேகம் எனக்கு வரக்கூடாது என்ற காரணத்தால் தான் அழைத்து கேட்டேன். நீ கொடுத்தாய வரம், அந்த வரம் அது என்ன வரம்? என்ன நிறம்? கருப்பா இருக்குமா, சிகப்பா இருக்குமா, நீட்டா இருக்குமா, உருளையா இருக்குமா, குண்டா இருக்குமா? அந்த வார்த்தை பக்தா, நான் அழைத்த
இந்த வருடத்துக்கு பேரும் கிடையாது, ஆ. உருவமும் கிடையாது. ஆகையால் ஆனா யார் நிச்சயம். சொன்னால் பலிக்கும். ஆமா, சரி தாய், அப்படி நான் சென்று பாரு. அப்படியா? வா. வாழ்வதற்கு சகல வசதிகளும் எடுத்துண்டு அப்படி இருந்த இப்போது வரப்பட்டிருக்கிறேன். நீண்ட நாட்களாக என்ன வசதி? நாங்கள் கருத்துள்ள திருச்சூலம் பக்தா, என் கழுத்தில் இருக்கக்கூடிய திருநூறு உனக்கு தேவையா? ஆமா, அப்படியே அதுக்கு பெற்று அது மட்டும் கிடையாது. பக்தா, எனது அண்ணன் ஆசைப்பட்டார் களத்தில் இருக்கின்ற ஆத்தால் அழித்தால் காத்தல் என 30 வடிவமாக இருக்கின்ற திருச்சூலம் என் அண்ணன் கேட்டது போல் தந்துவிட்டீர்கள். உங்கள் இடுப்பை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றதே இந்த வேம்பு ஆடு. அந்த வேம்பு ஆடு அடியனுக்கு வேண்டும் தாயே. பக்தா, இதை என் இடுப்பில் அணிந்து கொண்டிருக்கிறது வேம்படி உனக்கு வேண்டும். உண்மைதான். அப்படித்தானே? ஆமா. அப்படியே தெரிவித்து. பக்தா, தாயே, அப்படியா தாயே? நாங்கள் திராட்சை அலைகள் முழுக்க அந்த மருமகனுக்கு அப்படியா? ஏன்னா பிள்ளைகளை கேட்டால் தாயார் ஒரு பெண் அல்லவா? ஆகையால் தான் கேட்கிறேன். சரி. மகளே, தாயே, கேட்டவருக்கு கேட்ட வரங்களை கொடுத்து கேட்ட பொருளை கொடுத்தீர்கள். நீங்கள் சென்று வரலாம் தாயே. அப்படியே ஆகட்டும். அடியா மலையாள பகவதி. அகாசுரேந்திரா, நீ வரத்தை கேட்டால் வரத்தையை கொடுத்து விட்டேன். என்னிடம் எனக்கு பொருளை கேட்டால் பொருளும் கொடுத்து விட்டேன். அப்படி இருந்தால் மரியாதை இல்லாம. அடியே மலையாள பகவதி என்று அழைத்தேன் என்று மனவர்த்தம். ஆமா, நான் அப்படிதான் கூப்பிடுவேன். அப்படி தாண்டி கூப்பிடுவோடி. அடே மூடரே, கொடுத்தாயா வரா அம்மா அந்த வார்த்தை கையில கொடுத்துட்டு போ. நீ கொடுத்த வார்த்தையா கையில கொடு. நம்பிக்கல. அடே அசுரேந்திரா, அந்த வரம் பூர்வமும் கிடையாது, பெயரும் கிடையாது. சரி, அது நிச்சயமாக பலிக்கும். மறுக்க முடியாதா? கொடுக்க முடியாது. முடியாது.
அட பாவி, கேட்ட வார்த்தை கொடுத்ததினால் என் தாட்டை கொண்டு ரெட்டை அடிக்கிறது. கை வச்சு வையன் தாயாதி என்ன சத்தா ஒரு வாடி சொல்ல 2 வாடி சொல்ல மனுஷன் அப்பப்போ சொல்லி இருப்பாங்க மொத்த உடல் மாட்டு போய் உள்ள சாப்பிட்டு மரவே தேவல என்ன சிங்கல மூணு தாக்கிதோ காட்டு எனக்கு தேவை வரம் படுத்த வரம் என் கருத்துல கொடுத்து போனா போலாம் கருத்துல கொடுத்தா இங்க இருந்து போலாம் என்ன சொல்றேன் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா அப்படி போட்டு காக்கை சிறகினிலே நந்தலாளா கரியனிலும் தோன்றுதடா நந்தலாளா காக்கை சிறகினிலே நந்தலாளா நந்தலாளா
அடியே யார் நீ? என்ன தெய்வம்? என்ன காளியா? மலையாள பகவதி. மலையாள பகவதி. மலையாள பகவதியா? WWE champion! இந்த பூவுலகில் ஏழரைப்படி மந்திரஜாலம் மோடி வைப்பது மோடி எடுப்பது இன்னொரு 2 மணி நேரம், அதிகபட்சம் 2 மணி நேரம், 4, 5 எங்களுக்கு 50,000 முடிஞ்சு போச்சு. நாங்க சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு போறோம். ஒண்ணுமே கிடையாது எங்களுக்கு. ஒன்னும் உங்களுக்கு புரிஞ்சாலும் பரவாயில்ல, புரியலனாலும் பரவாயில்ல, வாங்குற பணத்துக்கு நாங்க பாட்டுல நாய் மாதிரி கத்திட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். நீங்க உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி, புரியல, நான் போயிட்டு போய் பின்னாடி பேசுங்க என்ன கிடக்கு போகுது. எங்களுக்கு போயிட்டு வந்தா துட்டு கொடுத்துட்டு போறாங்க. நேத்து உங்க ஊர் பக்கத்து ஏரியாவில் ஆடணும், சித்தாமூர். இதை விட அதிகமான ஜனம். ஒரே ஒரு பின்னு போட்டா பின்னு சத்தங்க, அவ்வளவு ஜனம். மணி 3 மணி ஆகுது. இன்னார் பேர்லும் வாய் அடங்கலாம். நம்ம என்ன சொல்றது? யாரு அந்த ரசமே சுகப்படாரா? அவங்க ஏன் பேசுறாங்க இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். நீங்க கண்டுபிடி, ஆனா நான் கண்டுபிடிச்சேன். அவங்க ஏன் பேசுறாங்க தெரியுமா? அவங்க வாய்க்கு இது அவங்க பேசுறாங்க. முடியாது. நிச்சயமாக ஆராரோ என் தாயே ஆரறிரோ
டேய் சும்மா சொல்லக்கூடாதா என் மகன் நல்ல பேரண்டம் பண்ணி மாதிரி இருக்கிறான் ஆளு ரெண்டே தாண்டி அந்த காலம் எடுக்கிறான் ஆளு எம்மா வேங்க ஒன்னா திரும்பி பாக்குறேன் இந்த காலி வச்சு போய் இந்த காலி பிடிக்கிறான் அதுல பார்த்தா கார் கெடுக்கிறான் ஆளு பேட்ட பேட்ட பூசு வாங்க ரெடி கட்டு போட்டு வரதுவா அச்சுமா பாய் சுத்தி போட்டவா புளியாமை 4 பாய் சுத்தி போட்டுக்கிறேன் எலுமிச்ச பயம் சாப்பிடு எல்லாம் களி கொடுப்பாங்க அதுலயே நல்லா சாப்பிடுறியா இதான் உனக்கு கட்சி தண்ணி போ இல்லங்க இதான் கட்சியா தண்ணி அதுக்கப்புறம் இல்ல எத்தான் சொல்லிக்கிறோம் கட்சி தண்ணி தண்ணி வரையில கொஞ்சம் அடியில இருக்கு அப்படியே சொட்டி புச்சாங்க அடியில கேல கொஞ்சம் அப்படியே சொட்டி இருக்கத்த கொடுக்குற சாப்பிடுங்க எங்கிருந்து வரும் கோயிப்பு எங்கிருந்து வரும் அப்ப எங்க வந்தீங்க என்ன சொல்ற என்ன வார்த்தை என்ன வார்த்தை வாங்கி வந்தீங்க கொஞ்சம் கொடுங்க தூக்கம் வந்து சக்தி அதான் கிடையாது அவங்களால உடையார முடிதான் நீ ஒரு செக்அப் பண்ண ஐயா சோதனை நீ சோச்சு பார்த்த சோதனை செய்து பார்த்தா என்னாச்சு அவன் திருமணம் அவன் கீழே வேது வந்து வர்றான் கடவுளே கடவுளே சரி சரி எங்க அவனுக்கு உடம்பு சரியில்லைங்க விட்டுருங்க நேத்தன மாமல்லிபுரம் போயிடணும் நேத்த மாமல்லிபுரம் போயிடணும் நாங்க தான் தலை வைத்து என்ன பயன்படுத்த முகத்துல நீ என்னடா குட்டி போட்ட பூனியாட்ட லோல் பட்டுங்கிற உனக்கு நேரம் இருக்குதுடா வாடாங்க தண்ணி லோல் பட்டுங்கிற யாரு நானே எங்க அப்பாவுக்கு 3வது பொண்டாட்டிய நான் தலைச்சம் பண்ண போ அப்பா நான் தலைச்சனா நான் வீட்டுக்கு மொத புள்ள நான் ஏண்டா மொத புள்ள நான் தலைச்ச புள்ளனா எங்க அப்பாக்கு 2 சம்சாரம் இவன் மொத சம்சாரத்துக்கு இவன் பிறந்தான் இவன் தலைச்சம் புள்ள நான் 2வது சம்சாரத்துக்கு நான் பிறந்தேன் நான் வீட்டுக்கு மொத புள்ள அத புள்ள சொல்றியா அவர் 3வது பொண்டாட்டி 4வது தவத்துக்கு வந்தாரு டேய் பாருடி எவ்வளவு நாள வந்தா என்ன கழுத்து பிடிக்கல எனக்கு கொடுத்த வரம் போல் யாருக்கு ஓட கூடாது இந்த உலகத்துல யாருக்குமே ஒரே ஒரு ஆளு கூட ஓட கூடாது ஆகையால அறிவதானே
வேலை செய்யணும். கூட்டா வரணும். உட்காரு. உட்காரு. ஆடா. போட்டியா? போட்டா, கும்பத்தை. அப்படியே குடி. என்ன அவ்வளவு வீரமா ஜாடி வானக்கி இப்ப பல்ட் அடிக்கிறா? ஏய் ஏய் காலே. ஏய் சரி ஆகுதா? நான் கூட்டாளம் பயந்து கொண்டிருக்கின்றார். லவுடியா? ரவுடி ரவுடி. நாலு சொன்னேன். நான் எப்படி அடிக்கிறேன் நீங்க நின்னு பாருங்க. அடிக்கிற அடியாவா? அரைபடி மூத்திரம் இங்க போயிடும். மிச்சம் நாளைக்கு போற ஊர்ல போய். ஆமா. முட்டி போடணுமா? ஆடாத்தான் பிடிச்சிங்க 3 நேரத்துல இருந்து. ஒரு பேரா இருக்கு பேர் தான் பாடி கொண்டு. மறுபடியும் பாடு. வீட்டுல பட்டமா கூத்தாட ஏன் வந்து சொல்லு. இல்லைங்க, ஏதோ ஒரு ஊர்ல இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு தாமலம் போட்டாங்க. ஹரிச்சந்திரா தான் கேட்டாங்க. ஹரிச்சந்திரா 6 நாள் இருக்கிறாங்க, அவருக்கு உடம்பு முடியல, உன்னதான் இட்டு போனேன்னு நினைக்கிறேன். சோத்த துண்ணமா வீட்டுல படுத்தமா கூத்தாட ஏன் வந்த சொல்லு. கூத்தாட வரலன்னா காலைல வீட்டுக்கு போனோன்னு மொண்டாட்டி தொடப்ப கட்டி எடுத்துன்னு வருவேன். என்ன பண்ணுவோம் லோன் கட்டுற துட்டு எது? காலையில ஒரு 5 மணிக்கு மேல நீ அவரை பார்க்கவே முடியாது. எல்லாரும் கையிலயும் மிளகாத்தூள் தவிட்டு கிளம்பிடுவாரு. வண்டியை யாருன்னா தான் எடுத்து போனோம். ஏய் அவளை என்ன பண்ண பண்றான்? ஆனா ஆம்பளைக்கு வர கோவம் வருது உனக்கு பையா. அழுகி போடலடா உங்க எஜமா அடிச்சது கூட நீ அடிச்சதா அழுச்சா? இல்ல இல்லைங்க, இல்ல இல்ல அவன் விஷயம் இப்பதான் தெரியுது எனக்கு. எப்பயுமே எதிரில் ஒருத்தன் சண்டைக்கு வரானா அவனை போய் அடிக்கூடாது. முதல்ல நம்மள பக்கத்துல இருக்கிற புடிச்சு பொழந்து பாரு. அவனே மாடி அடிக்கிறான்னு போதுலாம் ஏய் அறிவிடா அறிவு தெரியல.
உன்னை கிடைத்தது. ஆமா மரமே குருச்சாலை துரதமே ஆமா ஆ